இன்னைக்கு நான் உங்களுக்கு டின்னர் டயட் பிளான் கொடுக்க போகிறேங்க. அதாவது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னென்ன ஃபுட் நைட்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாம் இரவு உணவை சரியாக எடுக்காதனால நமக்கு என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் செல்ஃப் அனாலிசிஸ் இருக்குங்க. நீங்கள் இப்போது எந்த ஸ்டேஜில் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கே மார்க் நீங்கள் கொடுத்துக்க போகிறீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான வீடியோன்னு கூட நான் சொல்லலாம். இந்த இரவு உணவை நீங்கள் சரியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆரோக்கியம், லைஃப் ஸ்டைல் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லா உபயோகமாக இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சதுமே ஒரு வேலையை தொடங்குறதுக்கு நமக்கு உணவு தேவைப்படுதுங்க. அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவதற்கு நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஸோ மதியம் லஞ்சு சாப்பிட்றோம். ஆனால் நைட்டு தூங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ஃபுட்டு எடுத்துகிட்டு தூங்குறோம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப தப்புங்க. நாம் நைட்டு சாப்பிட்டு வேலை செய்ய போகிறது கிடையாது, தூங்கத்தான் போகிறோம். ஒரு மனிதனுக்கு கலோரி பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஒரு 500லேருந்து 700 கேலரிஸ் மட்டும் ஃபுட்டுக்கு இருந்தால் போதும். 2 இட்லி, 2 தோசை, 2 சப்பாத்தி அது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் நைட்டு பார்த்திங்கன்னா அதிக அளவு உணவை எடுத்துக்கிறாங்க. சாப்பிட்டதும் படுத்துவங்கிறதுனால அவங்களுக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் பல பிரச்சனைகளை கொண்டு வருதுங்க. இந்த செரிமானம் ஆகாத உணவுகள் பார்த்திங்க அப்படின்னா கொழுப்புகளாக மாறி அந்த கொழுப்புகள் டைப் 2 டயபெட்டிஸை உருவாக்குது. அந்த டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் ஒரு 5 வருஷம் கழித்து கெட்ட கொழுப்புகளை உருவாக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகம் பண்ணுது. ஸோ பிளட் ப்ரெஷர் வந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹார்ட் டிசீஸும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாம் ஒரு இரவு உணவை நம்ம சரியாக எடுத்துக்கல அப்படிங்கும்போது நமக்கு என்னென்ன நோய்கள் வருதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வராதுங்க. நீங்கள் ஒரு 30 வயசில் இப்போ இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்து உங்களோட உணவை சரியாக எடுக்கலைன்னா கண்டிப்பாக உங்களோட 50 வயசில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் நிற்கும். இரவு உணவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நம்ம சரியாக எடுக்கலை அப்படிங்கும்போது இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியலை. ஸோ இது இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மனிதனோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா சராசரியாக 100 வருஷங்க. ஆனால் இப்போ எடுக்கிற நம்ம ஃபுட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50-60 தாண்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் தாத்தாலாம் பார்த்திங்கன்னா 88 வயசு வரைக்கும் இருந்தார். நீங்கள் உங்களோட 70-80 வயதில் நீங்கள் உங்களோட பேரன் பேத்தியோட சுறுசுறுப்பாக பேசி நடந்து நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே உங்களோட உணவு கட்டுப்பாடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு 10 கேள்வி கேட்குறேன். ஸோ இது ஒரு செல்ஃப் அனாலிசிஸ். இந்த 10 கேள்விக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதாவது உங்களுக்கு நீங்களே மார்க் கொடுத்து போகிறீங்க. உங்களோட ஆரோக்கியம் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நீங்கள் நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றீங்கன்னா ஆம், இல்லை. அதாவது நல்லா பசி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுங்க. இல்லை நான் சரியாக சாப்பிட்றதில்ல அப்படிங்கும்போது அதுக்கு மார்க் கொடுக்க வேண்டாம். 2வது கொஸ்டின், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா 1 மார்க் போட்டுக்குங்க. இல்லை 3 லிட்டர் தண்ணி நான் ரெகுலராக குடிக்கிறதில்ல அப்படின்னா நீங்கள் 0. அடுத்தது, இரவு படுத்ததும் உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதா? அதாவது நைட்டு ஒரு 10 மணிக்கு படுக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? அதாவது இடையில நீங்கள் யூரின் போவோ தண்ணி குடிக்கவோ எந்திரிக்கக்கூடாது. டீப் ஸ்லீப்பு அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னா எஸ் 1 மார்க் கொடுத்துக்குங்க, இல்லைன்னா 0. அடுத்தது, காலையில் நீங்கள் கண் முழிச்சதும் சுறுசுறுப்பாக எழுந்திருக்கிறீங்களா? நல்லா சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1 மார்க் கொடுத்துக்குங்க, இல்லைன்னா 0. காலையில் நீங்கள் டாய்லெட் போகும்போது உங்களோட மோஷன் ஃப்ரீயாக போகுதா, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல்? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் காலையில் மோஷன் ஃப்ரீயாக வரும். இல்லை அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எனக்கு நார்மலாக எந்திரிச்சதுமே நான் மோஷன் ஃப்ரீயாக போகிறேன் அப்படின்னா 1 மார்க் கொடுத்துக்குங்க, இல்லைன்னா 0. உங்களோட உடம்புலேருந்து தினமும் வியர்வை வெளியே வருதா? வந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா 0. காலையில் 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் சூரிய வெளிச்சம் உங்களுக்கு படுதா? அதாவது இளம் சூரிய வெயில் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த வெயில் உங்கள் ஸ்கின்னில் படுதா? நீங்கள் அந்த டைமில் எந்திரிச்சு வெளியே போய் அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்குறீங்களா? நீங்கள் சரியான டைமுக்கு உணவுகளை எடுத்துக்கிறீங்களா? அதாவது காலையில் 8 மணினா 8 மணி தான், 9 மணி 10 மணிக்கு சாப்பிடக்கூடாது. இல்லை 9 மணினா 9 மணிக்கு நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் கரெக்டான டைமில் உணவை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா எஸ் 1 மார்க் கொடுத்துக்குங்க, இல்லைன்னா 0. நீங்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக இருக்கீங்களா? சுறுசுறுப்பாக இருந்தால் நீங்கள் 1 மார்க் கொடுத்துக்குங்க, இல்லைன்னா 0. கடந்த 1 வருஷமாக நீங்கள் எந்த ஒரு டேப்லெட்டும் எடுக்காமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துக்குங்க, இல்லைன்னா 0.
ஸோ டோட்டல் பண்ணி பாருங்கள். இதுதான் உங்கள் உடலோட ஆரோக்கியங்க. உங்களோட ஹெல்த் ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் யாருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, ஸோ 6, 7 இருக்கீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ நம்ம உணவு பழக்கம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டயட் பிளான் தெரியாமல், என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்தது போதும். இனிமேல் நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க. நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் உங்களுக்கு வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், அப்புறம் பிசிஓடி, இரெகுலர் பீரியட்ஸ், தைராய்டு, இப்போ ப்ரெக்னென்சி ரிலேட்டட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டயட் பிளான் கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களோட நலன் விரும்பிகள் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேருக்குனாச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது டின்னர் டயட் பிளான் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் டயட் பிளானும் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஸோ மண்டே நைட்டு நம்ம என்ன ஃபுட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம் எடுத்துக்கங்க. 2 வாழைப்பழம் இல்லைனா ஒரே ஒரு செவ்வாழை, ரெட் பனானான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பழம் எடுத்துக்கங்க. ப்ளஸ் 1 கிளாஸ் வந்து மில்க் எடுத்துக்கங்க. ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் போதும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நைட்டு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணுங்க. ஸோ ஹெவி லோடு ஃபுட்டு நீங்கள் எடுக்கவே கூடாது. ஸோ வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து எடுக்கக்கூடாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழைப்பழம் நைட் டைம் எடுத்தாங்கன்னா அவங்களோட இன்சுலின் லெவல் ரொம்ப அதிகமாகும். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் கொய்யா, மாதுளை அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக டயட் பிளானில் இருக்கிறவங்க, வெயிட்டில் ஒபிசிட்டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த டயட் பிளானில் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ இதில் டயபெட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஆனால் இருக்கிறதே அவங்க தாங்க ரொம்ப பாவம். என்ன ஃபுட் எடுத்தாலும் அதில் சர்க்கரை இருக்குது, இதில் சர்க்கரை இருக்குது, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் கடைசியில் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன் வாங்கி அதை சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப பாவம். அவங்களுக்கும் நான் வந்து டயட் பிளான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ டயபெட்டிஸ்க்கு டயட் பிளான் வேணும் அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி தரேன். டியூஸ்டே நைட்டு என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் எடுத்துக்கலாங்க. அதாவது வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டை பொடி மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி செஞ்சு ஒரு கப் அளவு சாப்பிடுங்க. ப்ளஸ் நீங்கள் கொய்யா, மாதுளை காமனாக சாப்பிட்டுக்கலாம். வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்பாத்தி மூடி எடுத்துக்கங்க. காய்கறிகள் கூட்டு வந்து அதிகமாக எடுத்து சாப்பிடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை எடுத்துக்கங்க. 2 இல்லை 3 எடுத்துக்கங்க, அதிகமாக வேண்டாம். ஸோ தொட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்னி எதாவது எடுத்துக்கங்க. தேங்காய் சட்னி பெஸ்ட்டு தான். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்துட்டு கோதுமை மாவு, கோதுமை தோசை சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் கடையிலேருந்து பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சுகர் வந்து இன்சுலின் லெவல் அதிகமாக ஏற்றி விட்டுரும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற கோதுமை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் போய் அரைச்சிட்டு வந்து அந்த மாவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகாது. ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸுக்கு தனியாக நான் உங்களுக்கு ஃபுட் சார்ட் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கோதுமை ரவா உப்புமா எடுத்துக்கங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்துங்க. இல்லை கிச்சடி மாதிரி கூட செஞ்சு காய்கறிகள் நிறையா போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அது மட்டுமே போதும். அடுத்தது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பாசி பயிரை ஊற வச்சு கொஞ்சம் உளுந்தும் சேர்த்து ப்ளஸ் இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி உடனே கூட இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ பச்சை பயிறு தோசை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சண்டே நைட்டு என்ன ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து எல்லோரோட வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் செய்வீங்க. ஸோ நீங்கள் என்ன தான் கண்ட்ரோலாக இருக்கலாம்னு பார்த்தாலும் நீங்கள் கண்ட்ரோலில் எழுந்து சாப்பிட்றீங்க. ஒரு வேளை நீங்கள் புல் கட்டிட்டீங்கன்னா நைட்டு வந்துட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ், ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. ஆப்பிள் கூட எடுத்துக்கங்க, ஒன்றும் தப்பில்லை, நல்லாயிருக்கும், நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ மதியம் லஞ்ச் எடுத்ததுக்கப்புறமும் ஈவினிங் வந்து ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க இந்த டயட் பிளான் ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டே வைஸில் எப்படி வேணால் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஃபுட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 மணிக்கு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இரவு நீங்கள் 7 மணிக்கு எடுத்த உணவு நீங்கள் ஒரு 9 மணிக்கு தூங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் டிவியோ செல்ஃபோனோ இதை பார்த்துட்டு இருந்தீங்க, தூங்காமல் இதை வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்போது வந்து மறுபடியும் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் டயட்டில் இருக்கிறதே கொஞ்சம் வேஸ்ட்டாக போன மாதிரி ஆகிடும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருங்க.
இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு 2 நாள் தாங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 3வது நாள்லேருந்து உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நீங்க காலையில எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், டயட் பிளான் ஒரு வாரத்துக்கு என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டயட் பிளான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த டயட் பிளானுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் இருக்குங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு எடுத்துக்கங்க. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 1 மணி 1:30 மணி எடுத்துக்கங்க. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ஒரு 7 மணிக்கு எடுத்துக்கங்க. ஸோ 9, 1, 7 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கங்க. இதில் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த ஃபாஸ்டிங் வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் டயட் பிளான் கொடுத்துட்றேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் காலையிலையும் மதியத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா டீ காஃபி டைம் வரும். ஸோ அந்த டீ காஃபிக்கு பதிலாக நம்ம என்ன குடிச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம், நல்ல ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டோட்டலாக டைமிங் கூட சேர்த்து சொல்லிடுறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மந்த்லி வந்து யூடியூப்பில் லைவில் வரலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா யூடியூப் லைவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 100% நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் கூட போகலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்ததான் ஸ்நாக்ஸு டயட் பிளானுங்க. திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன ஸ்நாக்ஸ் எடுக்கலாம் டீ காஃபி பதிலாக அப்படிங்கிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.